ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சுழல் தி வாட்டெக்ஸ் சீசன் 2 ஓட ரிவ்யூ பார்க்க போகிறோம். சீசன் 2 ஒரு இன்டென்ஸான லேயர்டான க்ரைம் த்ரில்லர். அது சீசன் 1 விட அடுத்த டாப் நாச்சுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சீசன் 2. சீசன் 1 என்னென்னா ஒரு மிஸ்ஸிங் பர்சன் ஒரு ஸ்மால் டவுனில் கேஸ் அந்த ஸ்மால் டவுனில் தான் சுற்றி சுற்றி நடந்துகிட்ருக்கோம். ஆனால் சீசன் 1 ரொம்ப நல்லாயிருக்கும், த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சீசன் 2 அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சீசன் 1 நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை பார்த்துட்டு சீசன் 2 கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம கொஞ்சம் பேடாக தான் ஃபீல் ஆகும். அது எபிசோட்ஸ் கம்மி தான், 8 எபிசோட் தான். இப்போ ஸ்டோரி எப்படி கிக் ஆஃப் ஆகுதுன்னா, செல்லப்பான்ற ஒரு லாயரை கொலை பண்ணிடுறாங்க. அவர் தான் மென்டாராக இருக்காரு நம்ம ஹீரோக்கு. இப்போ ஸ்டோரி எங்கே டேர்ன் ஆகுதுன்னா, இந்த கொலைக்கு 8 சஸ்பெக்ட் இருக்காங்க. அந்த 8 சஸ்பெக்டை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க சொல்கிற பொய், அதில் இருக்க உண்மைகள், அதுக்கப்புறம் வர துரோகங்கள் எல்லாத்தையுமே தான் இந்த கதை ஹேண்டில் பண்ணுது. இந்த கதையில் அப்படி என்ன இன்னும் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸு. அந்த கதிரன்ற கேரக்டர் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் மேட்ச் ஆச்சு அந்த ஸ்டோரி தீமுக்கும். இந்த ஃபெஸ்டிவல்ன்ற அந்த தீமை நல்லா மேட்ச் பண்ணிச்சு. ஸ்க்ரீன் ப்ளே தான் கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை நிறுத்தாமல் அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தாங்க. கரெக்டாக அந்த லாஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது யார், கெஸ் கூட பண்ண முடியாது. நம்ம சும்மா நினைக்கலாம் இவங்க தான் அவங்க தான்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணது எல்லாமே ராங்காக போய் எங்கேயோ இப்போ சீசன் 1 எப்படி சொன்னாங்களோ யார் அந்த கில்லர்னு சொன்னாங்களோ, சீசன் 2 தான் அந்த கில்லராக இருப்பாங்க. இப்போ என்ன பெட்டராக இருக்கலாம்னா, இந்த சீசன் 2 மிடில் எபிசோட்ஸில் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சு. அந்த ஸ்டோரியே ரொம்ப லேக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு, பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுவும் இல்லாமல் சப்ளாட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தேவையே இல்லாத இடத்துலலாம் நிறைய ஸ்டோரிஸ் இன்னொரு சப்ளாட்ஸ் கொடுத்து அது தேவையில்லாமல் இப்போ சொல்ல வேண்டிய இடத்துல நிறையா லூப் ஹோல்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தான் லூப் ஹோல்ஸ், ரொம்பவும் கிடையாது. சில கேரக்டர்ஸாக அவங்களுக்கான பேக் ஸ்டோரியை இன்னும் சொல்லவே இல்லை தெளிவாக. அதுதான் மெயின் ப்ராப்ளமே. அதாவது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலை, சொல்ல தேவையில்லாத இடத்துல நிறையா சொல்லிட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ ஓவரால் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு எமோஷ்னலான நம்ம தாட் ப்ராசஸை இது பண்ணுற ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. ஆனால் அந்த டோன் கரெக்டாக தான் இருக்குது. அந்த தீமாக இருக்கட்டும், அந்த கதை சொல்கிற டோனாக இருக்கட்டும், அந்த லாஸ்ட்டாக கில்லரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஸ்டோரிக்கு ஃபைனல் ரேட்டிங்காக 5 out of 4 கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரி யாரெல்லாம் பார்க்கலான்னா, டார்க் மிஸ்ட்ரி அந்த எமோஷ்னலோடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கவங்க இந்த மாதிரி இந்த சீரீஸ் கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.